கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றார் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை கூடுகிறது மத்திய அமைச்சரவை. 3.0 அமைச்சரவையின் முதல் கூட்டம். கேபினட் மற்றும் இணை அமைச்சர்கள் பொறுப்பு யார் யாருக்கு? சற்று நேரத்தில் வெளியாகிறது அறிவிப்பு. ஏழைகளுக்கு மேலும் 2 கோடி இலவச வீடுகள் கட்டிக் கொடுப்பது தொடர்பாக பிரதமர் மோடியின் 3.0 அமைச்சரவையில் விவாதம். முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற 6 முன்னாள் முதல்வர்கள். 3.0 அமைச்சரவையை அலங்கரிக்கும் 7 பெண்கள். பாஜகவை சேர்ந்த 61 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. பிரதமர் மோடி அமைச்சரவையில் கூட்டணி கட்சியை சேர்ந்த 11 பேருக்கு வாய்ப்பு. தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகன், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பதவியேற்பு. முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் அமைச்சராக பதவியேற்றார். ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசியவர். மத்திய அமைச்சரவையில் மீண்டும் இடம்பெற்ற ஷோபா கரந்தலாஜே. மக்கள் பிரதமரை நேசிக்கிறார்கள். பிரதமராக பொறுப்பேற்ற மோடிக்கு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வாழ்த்து. தேர்தல் சமயத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்த பாஜகவுக்கு தமிழர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கருத்து. பரந்தூர் பசுமைவழி விமான நிலைய திட்டத்திற்கு எடையார்பாக்கம் கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அனுமதி. ஆட்சேபனைகள் மீது ஜூலை 22, 23ஆம் தேதிகளில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிப்பு. கோவை கொடிசியா மைதானத்தில் வரும் 15ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா. அமைச்சர் முத்துசாமி தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. தந்தை பெரியாரின் புகழ். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. முதல் நாளிலேயே சீருடை, பாட புத்தகங்கள் விநியோகம். மாணவர்கள் உற்சாகம். மாணவர்களின் மனநலன், உடல் நலனில் கவனம் செலுத்தி மகிழ்ச்சியோடு இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். பள்ளி, கல்லூரிகளில் சாதிய மத மோதல் விவகாரம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அறிக்கை தர கால அவகாசம். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 2 கட்டங்களாக நடைபெறும் விழாவில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். திருச்சி மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேல்முருகன் சஸ்பெண்ட். அதிமுக முன்னாள் அமைச்சரை வரவேற்று பேனர் வைத்த நிலையில் திருச்சி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. விருதுநகர் அருகே பாலத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த அரசு பேருந்து. அதிகாலையில் ஏற்பட்ட விபத்தில் பெண் பலி, 34 பயணிகள் காயம். விபத்து குறித்து போலீசார் விசாரணை. சின்ன
சின்னசேலம் அருகே ஆடல் பாடல் நிகழ்வில் ஆபாச நடனம். ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 2 நாள் தடை நீக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் யாத்ரீகர்கள் சென்ற பேருந்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். 10 பேர் பலி. மீட்பு பணி தீவிரம். கடும் கண்டனம் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர். விவரம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிறந்த ஃபீல்டராக ரிஷப் பண்ட் தேர்வு. ரிஷப் பண்டிற்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார் ரவி சாஸ்திரி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் அல்கராஸ். முதன்முறையாக பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் வென்று அசத்தல். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை